கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 5 தேங்காய் வைப்பாங்க. அதே திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் தான் வைப்பாங்க. அது என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. ஆக்சுவலி வந்து பார்லர் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் ஐடியா. நிறைய தடவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா பார்லர் போகும்போது நைட்டியோடைய எல்லாம் போயிருக்கேன். ஹலோ, இது வந்து செகண்ட் விலாகாக வரும் தெரியல இது. ஏன்னா நான் வந்து இதை கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட் வீடியோ நம்ம போட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியாது. நான் ஏன்னா இதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்து எடிட் பண்ணி போடுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கோயம்புத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ சீருங்கிறதுனால சீர்தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் சீர் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால. அண்ட் உங்களுக்கு வந்து என் vlogging ஸ்டைல் எப்படி இருக்குது, இல்லை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியலை எக்ஸாக்ட்லி லைக் இது எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணினா நல்லா இருக்கும், இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் தயவு செஞ்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். நேற்று வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். மேபி இந்த மாதிரி எப்பயாவது என்னால் முடிஞ்சதை மட்டும் நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா. சீர்தட்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பழம், அப்புறம் இந்த மஞ்சள் கிழங்கு, அச்சு வெல்லம், வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைப்பாங்க. யூஸ்வலாக இது வந்து கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா 5 தேங்காய் வைப்பாங்க. அதே திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 2 தேங்காய் தான் வைப்பாங்க. அது என்ன கணக்கு வழக்குன்னு தெரியல. விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து 5 தேங்காய் பழம் இப்படி தான் வைக்கிற ஹேபிட்டு. எனக்கு அது இதில் என்ன கணக்கு இருக்குது அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. எல்லோரும் வைப்பாங்க, அதை நம்ம அப்படியே ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். நானே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். ப்ராப்ளி வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் வந்திருக்கும். லைக் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக போயிட்டு வந்து என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இங்கே வைக்க சொல்கிறேன் என் எடிட்டர்கிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவேன், எப்பயாவது ஒரு தடவை ஸ்டோரி அதெல்லாம் போடுவேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து பார்லர் போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் ஐடியா. நான் நிறைய தடவை என்ன பண்ணுவேன் அப்படின்னா பார்லர் போகும்போது நைட்டியோடைய எல்லாம் போயிருக்கேன். ஏன்னா டக்குன்னு பார்லருக்குள்ளே போய் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வர்றது தானே, அதனால் நைட்டியோட தான் போயிருக்கேன். ஆனால் இப்போ நான் vlog எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுளுங்க. மேக்ஸில் தான் வாங்கினேன். 1000 rupees, 999 தான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல காட்டன் ட்ரெஸ்ஸுங்க. சம்மர்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு இந்த பர்டிகுலராக இந்த மாதிரி பிரிண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளாஸியாக காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டு. 1000 rupeesக்கு எங்கே வர்த்துன்னு நான் சொல்லுவேன். இது நிறைய பேர் வந்து ஸ்னேகா வீடியோவில் வந்து என்னுடைய பர்த்டே ஹால் ஷாப்பிங் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தான். அப்போவே நிறைய பேர் கமெண்ட்ஸில் இது கேட்டிருந்தாங்க, இது எவ்வளோ ஆச்சு இந்த ட்ரெஸ்ஸு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் 1000 rupeesக்கு பேண்ட்டு டாப்பு காட்டனில் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா அடிக்கடி மேக்ஸில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி வந்து 3 மணிக்கு நான் பார்லரில் இருக்கேன்னு சொல்லியிருந்தேன். மணி 3:30 ஆயாச்சு. இன்னும் கிளம்பலை. அதுக்குள்ளே மழை வந்துருச்சுன்னா துணியெல்லாம் நனைஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளம்புறேன். ஹாய் விஜி. ஹாய். விஜயும் நானும் ஒரு 14 years ஃப்ரெண்ட்ஸா. 14 இயர்ஸாக எனக்கு இவங்களை தெரியும். அண்ட் எனக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகாக மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இப்படி காமிச்சா வந்து உங்களுக்கு என்னுடைய பன்னும் தெரியும், என் ஹேர் ஸ்டைலும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் விஜி. தேங்க்யூ. நான் வந்து ஆல் செட் அண்ட் ரெடி. அண்ட் நீங்கள் நேற்று விலாகில் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஜுவல்லரி பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நான் வந்து எடுத்த ஜுவல்லரி. நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இதை நான் போட்டிருந்துருப்பேன். ஒரு 5-6 பீஸ் பார்த்ததில் ஃபைனலாக நான் இதை தான் பிக் பண்ணேன். ஹாய் பிரணவ். ஸோ பிரணவ் வந்து இதுதான் அவுட்ஃபிட். ஆக்சுவலி பிரணவ் நான் இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன்ல, நான் ரொம்ப காஷியஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படிதான் இருக்குமா? பழகிட்டீங்கன்னா நார்மல் ஆயிரும். லைக் கேமரா ரொம்ப நான் வந்து காஷியஸா ஆயிர மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நர்வஸா இருக்குது. அப்புறம் அந்த மாதிரி வெளியில எல்லாம் எனக்கு எடுக்க முடிய மாட்டேங்குது. யாராவது இருந்தாங்கன்னா ஐயோ அவங்க நம்மளை பாப்பாங்க
எனக்கு எப்படா எடுக்கிறது, எப்படா நம்ம பேசுறது அப்படிலாம் தோணுது. நிஜமாலுமே இருக்கும் நிறைய. இப்பதான் தெரியுது உன் கஷ்டம் என்னன்னு இப்ப தெரியுது தம்பி. நாட் இட். போகணும்னு நினைச்சோம். இல்லை 11 o'clock கிளம்பணும். அப்போதான் வந்து ஒரு 7-8 போல் போய் சேரலான்னு நினச்சோம். ஆனால் இங்கேயே வந்து அது 12:30 ஆயிடுச்சு. ஸோ அது லேட் ஆனதுக்கு காரணம் வந்து இவர் தான். நான் இல்லை, ஆனால் நான் தான். கைஸ் திடீர்னு எங்கள் மம்மி வேற வந்து vlogging-குள்ள இறங்கிட்டாங்க. டூ கமெண்ட் டவுன் எந்த மாதிரிலாம் வந்து அம்மா சைட்லேருந்து நீங்கள் vlog எதிர்பார்க்குறீங்கன்ற சொல்லுங்க. தெரியுங்கன்னா இத்தனை நாளாக வந்து எங்கள் vlogs ஸ்னேகா vlog தான் பார்த்துட்டீங்க. அதில் மம்மி வந்து மேஜராக இருப்பாங்க, பட் அவங்களே vlog பண்ணுறாங்க அப்படின்னு இறங்கியிருக்கனால நீங்கள் உங்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் தாங்க மம்மிக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் கிளம்பி நைட் போய் சென்னை ரீச் ஆகிற மாதிரி தான் எப்போவுமே ட்ராவல் பிளான் பண்ணிக்குவோம். பட் இன்றைக்கி வந்து ஸ்னேகாவுக்கு அங்கே எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்க. நான் வந்து காலையில் கிளம்பி நைட்டு டின்னருக்குள்ளார வந்துடுவேன் அப்படின்னு பிள்ளைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அதனால் போயிடணும். 2 நாள் அது தனியாக இருந்துச்சு. சனி ஞாயிறு, இன்றைக்கி திங்கக்கிழமை அவள் காலேஜ் போயிட்டு வந்துடுவா. பட் ஓகே, சொல்லப்போனால் 3 நாள் தனியாக இருந்துட்டா. நான் 3 நாளும் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு இது கஷ்டம் அவளுக்கு. கூட வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம போயிட்டோம் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் நம்மளுடைய சப்போர்ட்டு ஹெல்ப் எல்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும். அதனால் இவன் நைட் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டான். நோ, அவ்வளோதான். ஸ்னேகா அங்கே வந்து டென்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கணும். நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்குங்க. ஹைவேஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். கோயம்புத்தூர்ல கிளைமேட் சும்மா சூப்பரா இருக்கு. டெய்லி மழை. இன்னைக்கு ஆமா, அங்க கிளவுட்ஸ் பாருங்க எப்படி நல்லா கருக்கல் கட்டிட்டு நிக்குது பாருங்க. இன்னைக்கு காலையில பிரணவ் ஸ்னேகா ஃபோன் பண்ணுச்சுல்ல, 4:30-5 மணிலேருந்து சரியான மழையா சென்னையில. அப்புறம் நான் நியூஸ் பார்த்து திருவண்ணாமலையிலையும் நல்ல மழையும். அங்கெல்லாம் அந்த சைட்ல இப்போ மறுபடியும் நல்ல மழை பெய்யுதான். எனக்கு ஒரு விஷயம் புரியல, மே மாசத்துல எப்படி இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு. யூஸ்வலா வந்து கத்திரி வெயில் நடக்கும்போது இவ்வளோ மழை வராதும்பாங்க. ஆனா அது எப்படி இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு தெரியல. ஆமா, இப்படி இப்படி ஷேக் ஆகுது. அப்புறம் எனக்கு பிடிச்சி இப்படி பேசவும் தெரியாதுல்ல. நல்ல மழை பெய்ஞ்சிட்டு இருக்குதுங்களாமா. அதனாலயே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் நல்லா பெய்யட்டும், எல்லா குளம் குட்டை எல்லாம் நிறையட்டும், தண்ணிக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும். பெங்களூர்காரவங்களுக்கும் பாவம், அதாவது தண்ணி கஷ்டம், கிளைமேட் இப்படி மாறும் அப்படின்னு நினைச்சே பார்க்காத ஊரெல்லாம் அப்படி ஆச்சு அப்படிங்கும்போது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ சென்னையில் மழை வந்துட்டு இருக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா என்னைய வந்து இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்மரு, சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப ஐயோ இது என்னன்னா இப்படி சொல்றாங்க, நம்மளுக்கு பயமுறுத்திட்டாங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், உங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை, சூட் கொப்பளமெல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னடா ரொம்ப இருக்கு அப்படின்னா. கோயம்புத்தூர்ல இருந்தாலும் ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா கோயம்புத்தூர் மட்டும் ஒன்றும் குழு நல்லா இல்லை, அங்கேயும் நல்ல வெயில் அடிச்சுட்டு தான் இருந்துச்சுங்க. பட் ஆனால் சென்னையில் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் சம்மர் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. பட் நல்ல வேலைக்கு மே மாதத்தை நாங்கள் வந்து ஸ்மூத்தாக வந்து பாதி மாதம் கழிச்சிட்டோம். இன்னொரு பாதி வந்து இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால பீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அப்படியே போவோம். லெஃப்ட்ல ஒரு ரோடு இப்படி இறங்கினோம்னா பெங்களூர் போவோம். பெங்களூர் ஹைவேஸ் போவோம். ஆனால் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே லெஃப்ட்ல இறங்கிடுவோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஆசைப்பட்டேன். பட் அது வந்து நடக்காதுன்னு நோ அப்படின்னு சொல்லியாச்சு. நேராக கொண்டு போய் சென்னையில் விடுற என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால பிரணவுக்கு வந்து கொஞ்சம் மூஞ்சி புக்குன்னு போயிடுச்சு. பொக்குலாம் போல எனக்கு தெரியுங்க. இல்லைன்னா நான் பாட்டுக்கு தனியா வரேன்னா சரின்னு முடியும். நான் கேட்டோன்னே சரின்னு சொல்லிட போறாங்களாக்கோ அப்படின்னு தானே நீ கேட்கவே செஞ்ச. கேட்டா மட்டும் சரின்னு சொல்லிடுவா.
லஞ்ச் ஸ்பாட் வந்துருச்சு. செல்வி மெஸ்ல வந்து டின்னர் தான் சாப்பிட்டுருக்குறோம். ஏன் தம்பி? லஞ்சுக்கு வந்திருக்கோம் ஒரு டைம் வந்திருக்கோம். இல்ல லஞ்சுக்கு ஒரு டைம் இப்படி வந்திருக்கோமா? இப்போ இதுதான் செகண்ட் டைம் வர்றோம். டின்னருக்கு நிறைய தடவை வந்திருக்கிறோம். இது ஒன்று தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. இந்த ஏரியா சுற்றி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது கடைகள் நல்லா இருக்குமா, ஃபுட்டுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் சஜஷனாக சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். சாப்பிடாம நாங்கள் பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா செல்வி மெஸ்ல சரியான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமையும் கூட இவ்வளோ கூட்டம் இருக்குமான்னு தெரியல. ஏன் தம்பி? இன்னைக்கு அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டங்க. சரி, இதுக்கு மேலே நின்னோம்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இல்லாமல் நமக்கு சீட் கிடைக்காது வர்றதுக்கு. சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து வர்றவங்க நின்றுட்டே இருப்பாங்க, பக்கத்துலயே டேபிள் பக்கத்துலயே நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேண்டாம் சாமி வா அப்படின்னு கிளம்பி வெளியே வந்தோன்னே இங்க பாருங்க நல்லா மழை பிடிச்சிக்குச்சுங்க. அப்படியே சட சடன்னு ஒரு 5 நிமிஷம் நல்லா படப்படன்னு அடிச்சது. இப்போ அப்படியே ஸ்லோவாகி, அது எனக்கு தெரிஞ்ச ஏரியா டு ஏரியா இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகி கம்மியாகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. மழை வந்து இடம்லாம் எப்படி இருக்கு பாரு, எல்லாம் காஞ்சு கிடந்துச்சு. காஞ்ச இடம் அப்படியே நல்லா நீட்டா மறுபடியும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கைஸ், ஒருவேளை சென்னையில ஃப்ளட் கிட்ட வந்துருச்சுன்னா மறுபடியும் சும்மா இறேன். இல்ல கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி மழை ஓகே. ஊட்டி மேல அந்த ஆரஞ்சு அலர்ட், அந்த அலர்ட், இந்த அலர்ட் நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப இன்னைக்கு காலையில அந்த இதுல எல்லாம் குளிக்க கூடாதுன்னுட்டாங்க. அங்க என்ன குற்றாலம் திருவண்ணா, அது 2-3 நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்க ஒரு பையன் அடிச்சிட்டு போயிடுச்சா. ஓகே, அது சடனா வந்துருச்சு தண்ணி. அந்த வீடியோ பாக்குறேன்ப்பா, நார்மலா ஃபால்ஸ் விழுந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அப்படி தண்ணி வேகம் ஜாஸ்தி ஆகுது. அந்த ஸ்டெப்ல எல்லாம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வர்றதுக்கு டிலே ஆயிடும். பீ கேர்லெஸ், பீ கேர்ஃபுல் கைஸ். இங்க இந்த என்ன திருவண்ணாமலையில ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்காமே, ஜவ்வாது மலை அப்படின்ட்டு, அங்கேயும் வந்து அங்கேயும் வெள்ளம் ஜாஸ்தியா இருக்கு. மழை வந்ததுல வெள்ளம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கெல்லாம் யாரும் ஊட்டில ஈபாஸ் போட்டாங்க சீசன்னால தான் போட்டாங்க. இப்ப மழை வர்றதுனால ஃபுல்லா அப்படியே இது பண்ணிட்டாங்க. யாருக்குமே அலௌட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன வயசுல குளோபல் வார்மிங் படிச்சிருப்போம், எல்லாம் நடக்குமோ அப்படின்ட்டு. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்ட்டு அண்டார்டிகால பனிப்பாறை வந்து சரிஞ்சிருச்சுலாம் உருகுது. ஆமா, இங்க வந்து இப்போ எப்போ வெயில் அடிக்கும், எப்போ மழை பெய்யும். ஓகே, நைஸ். இந்த வேலம்மாள் போதி கேம்பஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குதுங்க அங்க. நான் அது இல்லாம முன்னாடியும் பார்த்துட்டேன். லைக் சேலம்க்கு முன்னாடியே லைக் என்டர் ஆகிறக்கு அந்த இடத்துலையும் வந்து நிறைய ஸ்கூல்ஸ்ல பார்த்தேன். முன்னாடி வந்து அந்த 10th 12th மார்க்ஸ் வாங்கினவங்க குழந்தைங்களுக்கு எல்லாம், அதாவது 490 495 இப்படி நல்லா வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது பாரதியாரா? இது காலேஜ். அது மாதிரி ஃப்ளெக்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வைக்கக்கூடாது, குழந்தைங்க வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பெருசாக அந்த போஸ்டரெல்லாம் அடித்து ஒட்டக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கவர்மெண்ட் ரூல் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆனால் இப்போ எனக்கு வந்து அது ஒரு டவுட்டாக இருக்குது. அந்த மாதிரி வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். அது நிஜமாலுமே அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு அப்படி தான் தோணுது. அப்படி இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இந்த மாதிரி வைக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நீ என்ன சொல்லுவ? உனக்கு என்ன இது இந்த மாதிரி ஃப்ளெக்ஸ் வைக்கிறாங்கல்ல, பெரிய கட் அவுட். பேசிக்கலி நாங்களாம் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அதனால எங்களுக்கு கட் அவுட் வச்சா என்ன வைக்கலனா என்ன நாங்க இருப்போம். மார்க் எடுத்த பசங்க ஃபீல் பண்ணும், ஐயோ நான் அவ்வளவு மார்க் எடுத்து கட் அவுட் சந்தோஷமா இருக்கும்ட்டு. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியான மழையா இருக்குது. எனக்கு அது ஒண்ணுதான் பயங்கர டவுட்டா இருந்துச்சு. எல்லா பக்கமும் சராமாரியா கட் அவுட் எல்லாம் வச்சிருக்காங்களே, இது அகைன்ஸ்ட் த லா அப்படின்னா? இது அகைன்ஸ்ட் த லா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து அதை எடுக்கணும் தானே. அது ஏன் எடுக்காமல் வச்சுருக்காங்க? அது ஒரு பெரிய டவுட் எனக்கு. எப்படி தம்பி இருக்குது? ஆக்சுவலி இந்த மலையை பற்றி நீ ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சி இல்லை, அதை சொல்ல. ஒரு ஜோனில் மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தான் மலைக்குள்ளே போகிறோம். லைக் டோல் முடிஞ்சு ஒரு 100 மீட்டர்ஸுக்கு ஒரு மழை வந்துச்சு. மழை வரல, மலைக்குள்ளே போனோம். அப்புறம் ஒரு 10-20 மீட்டர்ஸ் மழை, ஒரு எக்ஸ்ட்ரா 100 மீட்டர்ஸ்க்கு மழை இல்லை. அப்புறம் மறுபடியும் வந்து அங்கே முன்னாடி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுது. அதுக்குள்ளே போகுது மழை நமக்கு வந்துச்சு. ஸோ மழை அங்கங்கே பேஞ்சிட்டு இருக்கு, நம்ம தான் அதுக்குள்ள ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். இப்போதான் வந்து நாங்கள் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, ஓ இப்படித்தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பகல் நேரத்தில் இப்படி போகிறதுனால தெரியுது. ராத்திரியிலலாம் இவ்வளோலாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு.
முன்னாடி ஒரு பஸ் போயிட்டு இருக்குறது எனக்கு இக்கிறது குட்டியா தெரியுது, கேமரால அதை விட குட்டியூண்டா தெரியுது. ஓ பெரிய மலையப்பா. ஓகே நம்ம மம்மி நம்ம என்ன ஸ்பீட்ல தான் போறோம், வண்டி இழுக்குது. ஓகே ஆமா வெள்ளமா போல, ஒன்றும் அவசரம் இல்லை. ஒழுக்கமா நான் வந்து சேலம் செல்வி மிஸ்ல 1/2 மணி நேரம் நின்னு கூட சாப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் காஞ்சு பசி எல்லாம் வந்து தலைவலி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஹைவேஸ்லயே இருக்கும் இல்லைங்களா, எல்லா கடையும் இருக்குல்ல, KFC, A2B, ஜூனியர் குப்பன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்ல, அங்க போயிட்டு சரி சாப்பிடலாம்னு சாப்பிட்டோம். பேர் ஃபுட் ஜாயிண்ட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபுட் ஜாயிண்ட் சரி vlogger அல்லவா, 4 பேர் நான் ஃபுட் vlogger இல்ல, அதனால எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. அங்க போயிட்டு சாப்பிட்டோங்க, கடை பேர்லாம் சொல்ல சாப்பிட்டோம். 908 ரூபா, 908 ருபீஸ் பில்லு. அதுல அந்த 9 ரூபாய்க்கு கூட அது எனக்கு வந்து ஒட்டவே இல்லை என் வயிற்றுக்குள்ள. எனக்கு அதுதான் கவலையா இருக்கு. ஆம்லெட் வாங்குறேன், இவ்வளவு பெருசுக்கு வெங்காயம் போட்டு வச்சிருக்காங்க, இவ்வளவு பெருசுக்கு தம்பி லிட்டரலி சாம்பாருக்கு போடுற மாதிரி வெட்டி போடுறாங்க. அப்படியே எனக்கு அப்படியே அழுகையே வந்துச்சு. வேற வழியே இல்லாம அப்படி வச்சுட்டு சாப்பிட்டு ஓடி வந்துட்டேன். அது வந்ததுல இருந்து எனக்கு வந்து அதை சொல்லி அதை உங்ககிட்ட கொட்டணும்னு வெளியில வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. முந்தானத்து வந்து அன்னபூர்ணால தில்குஷ் மிக்சர் வாங்கி வச்சிருந்தேன், அது கொஞ்சம் இருந்தது மிச்சம். அதில் சரி போக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எடுத்து போட்டது. அதை எடுத்து பக்குன்னு சாப்பிட்டு அதை அப்படியே அதை சாப்பிட்டு தான் வயிறு ரொப்பி வச்சிருக்கேன். இப்போ நான் கொடுத்த காசுக்கு நல்லா சாப்பிட்டு தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பிரணவ் வந்து சாப்பிட்ட பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து எப்படியாவது வாயிலிருந்து போக்கடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டீ கடை கண்டுபிடிச்சிருக்கான். அதுவும் பிரணவ் கண்டுபிடிக்கிற டீ கடையில எப்படி இருக்கும்னு ஒரு நிமிஷம் எனக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆளே இல்லாத ஆள் அரவம் இல்லாத ஒரு டீ கடை, இந்த பாவப்பட்ட தாத்தா உட்கார்ந்து இருக்க மாதிரி உள்ள டீ கடை, அதெல்லாம் வந்து அவர் கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சு ஒரு டீ குடிக்கிறதுக்குள்ளார கதை கேட்டு வந்துருவாரு. எனக்கு காஃபி கண்ணு. வந்து ஹைவேஸ் இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப மாசமாவே நடந்துட்டு இருக்குது. பெருசு பண்ணிருக்காங்க, பெருசு பண்றாங்களா? தாத்தா கிட்ட என்ன கதை கேட்ட? தாத்தா கிட்டயா? இன்னும் இல்ல, மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கு தாத்தா. ஆமா தம்பி, நல்லது மழை வந்துருச்சு தம்பி, சூப்பர் தம்பின்ட்டு இருந்தாரு. ஆமா தாத்தா மழை சூப்பர் தாத்தா அப்படின்ட்டு டீ குடிச்சிட்டு அவர் வந்து சின்ன சேலம் போனாராமா, அங்க எங்கேயோ ஆட்டு சந்தை. தாத்தா கிட்ட நான் கதை கேட்ட மாதிரி இல்ல, நீங்க கதை கேட்ட மாதிரி இருக்கு. சின்ன சேலம் போனாராமா, அது வந்து நல்ல இங்க அங்க ஆட்டு சந்தை இருக்கான். ஆமா ஆட்டு சந்தை இருக்கு, ஆடு பிடிக்கிறதுக்கு போனோம். சரியான மழை நேத்து முந்தானத்தெல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஊர் பேர் வந்து இளவரசன் கோட்டை. இவங்களுக்குலாம் மழை வந்துச்சுனாலே சும்மாவே இங்க சேல் எப்படி ஆகும் தெரியாது. வாங்குவாங்க, ஆனா வந்து இந்த பலாப்பழம்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி பட்டுச்சுன்னா போயிரும் சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்க. சேல் அவங்களுக்கு கட் டவுன் ஆயிரும். பரவாயில்ல கைஸ், நாங்கள் ரீசெண்டாக வந்து பலாப்பழ பஜ்ஜி, பழம்பொரி மாதிரி பலாப்பழ பஜ்ஜி சாப்பிட்றோம், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இனிப்புன்னு அவசியம் இல்லை, நீங்கள் வாங்கிட்டு போய் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாம்பழம் வாங்கியாச்சு, பலாப்பழமும் வாங்கியாச்சு. ஃபைனலி எனக்கு வந்து கிடச்சிச்சு. அது என்ன மாதிரி கடை சொல்லு? ரோட் சைடில் அதான் சேம், தட்ஸ் மை சைக்காலஜி. ஆளே வராத அப்படியே மெதுவாக அவங்கள பாவமாக அப்படியே உட்காந்து நம்ம தான் உங்களுடைய ராயல் கஸ்டமர் மாதிரி ட்ரீட் பண்ணுற ஒரு இடமா இருக்கும். அது பார்த்தாலே தெரிஞ்சிடும், அது எனக்கு தெரியும். அங்கே நிறுத்துவோம். ஆனால் என்னன்னா, நான் நிறுத்தின கடையில் அல்டிமேட்னா நீங்கள் பழம் எல்லாம் செம்ம இனிப்பு, செம்ம டேஸ்ட்டாக. அது இல்லாமல் இன்னொரு ஃபேமிலி ஒருத்தவங்க அவங்க ஒருத்தவங்களும் நிறுத்தி நிறைய வாங்கினாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் எந்த கடையில் ஆலையில கடையில் நாங்கள் நிறுத்தினோம்னா அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துல அவங்க சொல்லுவாங்க காலையிலேருந்து சேல்ஸே ஆகல. 2-3 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நல்ல உங்க பிராண்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணணும்னா வந்து எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் சூப்பராக ப்ரொமோட் பண்ணிடுறோம். ப்ரொமோட்டுன்னு நாங்கள் வந்தாலே அது ப்ரொமோட் ஆயிடும். நல்ல பிராண்ட்ஸாக வந்தது கஸ்டமர் நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமாங்கிற மாதிரி பார்த்து தான் ப்ரொமோட் பண்ணியிருப்போம் நம்ம. எஸ், இந்த அம்மாவுக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துருது. காமிக்க முடியலையே. இப்படி காமிச்சிட்டேன். சப்போர்ட் ஸ்மால் வெண்டர்ஸ், அவங்களுக்குலாம் நம்ம போயிட்டு அவங்க கடையில் வாங்கலாம். இந்த மாதிரி ரோட்டில் போகும்போதெல்லாம் கிடச்சா இந்த டைமிங்ஸ்லாம்
வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கடையில் பல கடையில் வந்து வாங்குறது உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதனால் நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நல்லா டேஸ்டா இருக்கும். அவங்க தோட்டத்துக்கு ஆமா அவங்க தோட்டத்துக்காயா அந்த பின்னாடி தான் ஊரா. சோ காமிக்கறாங்க இந்த போகணும் இந்த இடத்துல தோட்டத்துல அப்படியே அவங்க காய் ஆமா அந்த அவங்க கொண்டங்க வச்சு வித்துறாங்க போல. நைஸ், சூப்பர் கைஸ், சூப்பர். பிரணவ் கிட்டத்தட்ட ஒரு 460 கிலோமீட்டர் இங்க ஓட்டிட்டு வந்துட்டீங்க. ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. எஸ், போயிடலாமே. நீங்க இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒன்றும் ஃபீல் பண்ணல. பாருங்க பாத்தீங்களா டிராஃபிக் ஜெகஜோதியா இருக்கு. இன்னும் நம்ம மறைமலை நகர் கூட வரல. பட் வந்து என்னதான் டிராஃபிக் இருந்தாலும் வந்து சென்னையோட கிளைமேட் சூப்பராக இருக்கு. ஸோ அதனால வந்து டிராஃபிக்கை மன்னிச்சிடலாம். இட்ஸ் ஓகே. ஹலோ, Finally, கரெக்டா வந்து Simba is reunited with Tumba. 8:45 டின்னர் கூப்பிட்டு போறக்கு வந்துட்டேன். தட்ஸ் த எண்ட் ஆஃப் த vlog. நீ எல்லாம் பாய் சொல்லிடுங்க. என்னோட vlog இது. நான் வீட்டுக்குள்ளே காம்படிஷன் நடத்துறேன்னு நினச்சா எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன். ஸோ பாய் கைஸ், நான் போய் படிக்கணும் வேறு. இவங்கெல்லாம் வந்தால் இப்படி வந்து வெட்டியே ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு ஃப்யூச்சர் லாயராக இந்த நாட்டை காப்பாற்ற போகிறவளே நான் தான். பாய்.